ச்சே, பஸ்ஸே வர மாட்டேங்குதே. வேறு வண்டி எதுவும் வந்தாலும் லிஃப்ட்டு கேட்டு போகலான்னு பார்த்தா ஒரு வண்டியும் காணுமே. சரி, பஸ்ஸு ஒரு வரையும் மொபைலில் ஏதாச்சும் பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு? திருப்பூரில் தமிழர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் பெல்ட் உருட்டுக்கட்டையால் தாக்கி அடித்து துருத்துகம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் விளாங்குறிச்சியில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் 5 பேரை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். வட மாநிலத்தவர்களை கொண்டு நெற்பயிர்களை கால்களால் உதைத்து பிடுங்கி எரிந்த தமிழக அரசின் செயல் தஞ்சை விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடற்பாசி சேகரிக்க அந்த தொழிலுக்கு போன ஒரு மீனவ பொண்ணை காட்டு பகுதியில வச்சு சில வடமாநில இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறமா அந்த பெண்ணை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இறால் பண்ணையில வேலை செஞ்ச அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 3 வடமாநில இளைஞர்கள் தான் கஞ்சா போதையில சந்திராவை இப்படி வழிமறைச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறமா சந்திராவோட கழுத்தை சேலையால நெரிச்சு அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. ச்சே, இவனுங்களாம் ஏன் இங்கே வராங்க? என்ன காரணமாக இருக்கும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் முடிவு? என்ன ஜி, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த டைம்லாம் பஸ்ஸு வராது. வாங்க, நான் வேணா ட்ராப் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி சகோ. சரி, வண்டியில் ஏறுங்க, போகலாம். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். அப்படியா? எத்தனை நாளா? அச்சச்சோ, நார்மல் ஃபீவர் தானே. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அங்கிள். அங்கிள், நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். என்ன சகோ, என்னாச்சு? என் பெரியம்மா பையன் அங்கே அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான் ஜி. வீக்கெண்ட் பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான் போல். 2 நாளாக ஃபீவரான், பாவம். ஆமாம், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க ஜி? அதுவா சகோ, ஏற்கனவே திராவிடன்ற பேரில் யாரோ வந்து இங்கே தமிழர்களை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடானா வட இந்தியர்கள் அதிகப்படியாக வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் ஏன் இங்கே வராங்க? காரணம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சகோ. ஜி, நீங்கள் ஏன் ஜி அப்படி பார்க்குறீங்க? இது இந்தியா. இந்தியாவில் யார் வேணால் எங்கே போய் வேணால் வேலை பார்க்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? சகோ, நீங்கள் வேற வெறும் வேலை பார்க்குறதுக்கு மட்டுமா வராங்க? தமிழர்களை போட்டு அடிக்கிறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. கொஞ்சம் விட்டால் தமிழ்நாட்டை விட்டு தமிழர்களே துரத்தி விட்டுருவாங்க. ஜி, முதல்ல தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கா? தண்ணி தொட்டியில் மலத்தை யார் கலந்தாங்கன்றது இன்னும் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் என்னாச்சு? ஜாதி சண்டை தானே போட்டுட்ருக்காங்க தமிழர்கள். முதல்ல தமிழர்கள் திருந்தணும் ஜி. ஓ ஆமால, மலத்தை கலந்தவரை கைது பண்ணாமல் இருந்தால் தான் தமிழர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட முடியும். கடைசி வரையும் தமிழ் சாதிகள் ஒன்று சேர விடாமல் தடுக்க முடியும். ஓ, அதனால தான் இந்த திராவிட அரசு மலத்தை கலந்தவரை கண்டுபிடிக்காமல் இருக்காங்க போல. சகோ, நீங்கள் இந்தியான்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு அப்படி பார்க்க மாட்டாங்களே சகோ. இன்னும் ஏன், இந்தியா மொத்தத்திலே எடுத்தால் கூட ஜிடிபியில் தமிழ்நாடு தான் 2வது இடம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், ஒன்றிய அரசுக்கு கொடுக்குற வரி பணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தமிழ்நாடு டாப்பில் தானே இருக்குது. ஆனால் ஒன்றிய அரசு அதெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? ஆமாம் ஜி, எல்லாரும் ஒரே இந்தியா தானே. இருக்கிற மாநிலங்கள்கிட்டலாம் வாங்கிட்டு இல்லாத மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? சகோ, நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லையா? இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடை மட்டும் டார்கெட் பண்ணுறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? அங்கங்கே கற்பூரங்களை வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் அணு உலைகளை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இத்தனை அணு உலைகள்? அதுவும் இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணு உலை எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளம் அணு உலை தான். தமிழ்நாட்டில் விவசாயத்தை அதிகம் பண்ணுறது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் ஒன்று கூட யோசிக்காமல் ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வேலைக்கு வைக்கிறது, அப்புறம் தேவையற்ற அபாயகரமான அணு உலைகளை இங்கே வைக்கிறது, இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் இங்கே வைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன காரணம்? ஜி, சும்மா புலம்பாதீங்க. தமிழ்நாடே இந்தியாவில் தானே இருக்குது, அப்படி தான் வைப்போம். தமிழ்நாடே இந்தியாவில் தானே இருக்குது, அப்படி தான் வைப்போம். ஓஹோ, இந்திய நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது, அதனால் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. எது செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க. எல்லாமே நம் நாட்டோட வளர்ச்சிக்கு தானே. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி தான் நீட் எக்ஸாம் எதிர்த்தீங்க. இந்தியா முழுக்க தரமான மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாகணும் தான் இந்த நீட் எக்ஸாம் வைக்கிறது. ஆனால் அதையும் எதிர்க்கிறீங்க. எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் எதிர்க்கிறீங்க. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைன்றீங்க. சகோ,
கபடி டோர்னமெண்ட்டுக்கு ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவரை டக்குனு நீ போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னால் எப்படி சகோ? இங்கே இவங்க படித்தது வேறு சிலபஸ், நீட் எக்ஸாம் வேறு சிலபஸ், எப்படி சகோ பாஸ் ஆக முடியும்? தமிழ்நாடியா சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. அந்த டம்மியான சிலபஸால தான் இங்கே நீட் எழுத முடியல உங்களால். அந்த டம்மியான சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததுனால தானே நிறைய பேர் மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சிக்கு மாறி இருக்காங்க. அப்போ இந்த சமச்சீர் கல்வியை தானே நீங்கள் குறை சொல்லணும். அது எப்படி நீட்டை நீங்கள் குறை சொல்லலாம்? ஓ ஆமால, தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் சிபிஎஸ்சியில் மாணவர் சேர்க்கை அதிகமாச்சு. அப்போனா இதுவும் ஆரிய திராவிடத்தோட கூட்டு சதி தான். சகோ, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? உண்மையிலேயே நம்ம ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு நல்லது செய்தா? பல லட்ச தமிழர்களை இலங்கையில் கொன்று குவிச்சாங்க, அதுவும் தமிழர்களுடைய சொந்த மண்ணிலேயே கொன்று குவிச்சாங்க. ஆனால் இந்தியா தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அங்குள்ள தமிழர்களை அழிக்கிறதுக்கு இந்தியா இங்கேருந்து ஆயுதங்களையும் போர் கப்பலையும் அனுப்பியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? ஜி அது வேற நாடு, இது வேற நாடு. அங்கே இருக்க மக்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசன், இங்கே இருக்க மக்கள் இந்தியன் சிட்டிசன். நீங்கள் இந்தியன் தானே, அப்புறம் எதுக்கு ஸ்ரீலங்கனை பற்றி பேசுகிறீங்க? அங்கே மட்டும் விடுதலை புலிகளை வீழ்த்தலைன்னா நம்ம எதிரி நாடான பாகிஸ்தான் மாதிரி ஆக்கியிருப்பாங்க ஸ்ரீலங்காவை. ஓ அப்படியா? இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்க தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை கூட வாங்கி கொடுக்க முடியலையே. இப்போதையும் பிரச்சனையில் தானே இருக்குது. ஆனால் எப்படி எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மட்டும் சிந்து நதி தண்ணி பிரச்சனையே இல்லாமல் போகுது? எதிரி நாட்டுக்கே தண்ணி தரீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏன் உங்களால் தண்ணி தர முடியல? ஜி, பாகிஸ்தான் வேற நாடு, இந்தியா வேற நாடு, அதனால நம்ம தண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஜி, பாகிஸ்தான் வேற நாடு, இந்தியா வேற நாடு, அதனால நம்ம தண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஓஹோ, பாகிஸ்தான் வேற நாடு, வேறொரு நாடுனா இந்தியா தண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்படியா? இப்போ புரிஞ்சிருச்சு. சகோ, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க. சரி சகோ, இவ்வளோ தூரம் என்னை நீங்கள் வண்டியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி. அப்புறம் சகோ, உங்கள் பெரியம்மா பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்கள்ல, அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் பெரியம்மா பையனுக்கு உடம்பு முடியலன்னா இங்கே எப்படி உங்களுக்கு வலிக்குது? அதே போல தான் இலங்கையில் பல லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? எங்களுடைய வலியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத இரக்கமற்ற மனிதாபிமானமற்ற உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு பதிலாக நான் தனியாகவே நடந்து போய்க்கிறேன்.